கர்த்தரே நமக்கு கேடயமாயும் இருக்கிறாராம் பட்டயமாயும் இருக்கிறாராம். எவ்வளவு பாக்கியம் இல்ல? நமக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, மனிதர்களோட சண்டை போட இல்ல, பிசாசோட சண்டை போட. பிசாசு நம்முடைய எதிரி. அவன் தானே பிரச்சனை உண்டாக்குறான், பயத்தை உண்டாக்குறான், கலக்கத்தை உண்டாக்குறான், வேதனை உண்டாக்குகிறான், நம்ம குடும்பத்துல பல நஷ்டத்தை உண்டாக்குறான், நெருக்கத்தை உண்டாக்குகிறான். அவன் நம்மை தாக்குகிறான். அவனால் நாம் சேரப்படாதபடி பாதுகாக்கிற கேடையும் கர்த்தர். கர்த்தர் என் கேடயமாய் இருக்கிறார். சாத்தானே, நீ என்னை சேரப்படுத்த முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் என் பட்டயமா இருக்கிறார். உன்னை வெட்டி வீழ்த்தவன் சாத்தானேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிசாசை எதிர்த்து ஜெபிங்க. கர்த்தரை பட்டயமாய் இருந்து அவனை துரத்தி அடிப்பார். ஒன்றும் உங்களை சேரப்படுத்த முடியாது. விசுவாசத்தோடு பயன்படுத்துங்க. கர்த்தர் என் கேடயம், சாத்தானே நீ என்னை சேரப்படுத்த முடியாது. கர்த்தர் என் பட்டயம், உன்னை இயேசுவின் நாமத்தில் வெட்டி வீழ்த்துகிறேன், வெளியேறி போ. அப்படி ஜெபிச்சு பாருங்க. பயம் போயிரும், கலக்கம் போயிரும், சூழ்நிலை மாறிடும். இன்றைக்கு ஆசீர்வாதமான மாற்றம் உங்களுக்குள்ள உங்க வீட்டுல நீங்க ஊழியம் செய்யற இடத்துல வந்துரும் பாருங்களேன். நீங்க